இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். கீரை தான். ஆனா நம்ம ஊர்ல பண்ற மாரி இல்ல. ஒரிசால எப்படி கீரை பண்ணுவாங்க அப்படின்றது தான். அரைக்கீரை இது. அரைக்கீரைய ஃபுல்லா எப்படி ஒரிசால கீரை பண்ணுவாங்களோ, அதே மாரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். ଆମ ଗାଁରେ ବଡି ପକେଇକି ବାଇଗଣ ପକେଇ କରିବ ନା ଶାଗ, ସେମିତି ମୁଁ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ତାମିଲନାଡୁରେ ଏଇଟା ଏମିତି କରିବ ନାହିଁ। ସେଇଟା ପାଇଁ ଫୁଲ୍ ଡିଟେଲରେ ତାମିଲରେ ବେଶୀ କହିବା ପାଇଁ ଯାଉଛି ମୁଁ। கீரை எப்பவுமே கட் பண்ணிட்டு கிளீன் பண்றத விட அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணா கரெக்டா இருக்கும். அதனால ஃபுல்லா ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி வச்சு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ணோம்னா கீரை எப்பவுமே மண் இல்லாம இருக்கும். இங்க ஒரிசால வந்துட்டு நிறைய வெரைட்டி கீரை கிடைக்கும். நாங்க லீவுக்கு சம்மர் ஹாலிடேஸ் போனோம்னா அப்போ அந்த டைம்ல எந்தெந்த கீரை கிடைக்குது எப்படி பண்றோம் அப்படின்றத அப்டேட் பண்றோம். இங்க ஹைதராபாத்ல கிடைச்ச அரைக்கீரை. ஆனா நான் ஒரிசா ஸ்டைல்ல தான் பண்ணியிருக்கேன். மஸ்டர்ட் ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு ஒரிசால வந்து பொடின்னு ஒன்று கிடைக்கும். நம்ம உளுத்தம் மாவு வந்து அரைச்சிட்டு வடகமெல்லாம் போடுவாங்கல்ல, அரிசி வடகமெல்லாம் அதே மாதிரி உளுத்தம் மாவுல வந்துட்டு உளுத்தம் பருப்பு ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அதில் வந்து ஜனின்னு சொல்லுவாங்க, பொடலங்காய், அப்புறம் பம்கின், பூசணிக்காய் எல்லாம் போட்டு ஒரு வடகம் மாதிரி பண்ணுவாங்க. ஒன்று ஒன்று வந்து குழம்பு செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஒன்று ஒன்று அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நான் செய்கிற பொடி வந்துட்டு இதில் வந்து வேர்க்கடலை போட்டிருப்பாங்க. இது ஈஸியா வறுத்துட்டு கையிலேயே மிக்ஸ் பண்ணாதான் அந்த பொடி ஆயிடும். அதை வச்சு சாப்பாட்டுல சாப்பிடுவாங்க பூண்டு நசுக்கிட்டு. இதை வந்து பொடின்னு சொல்லுவாங்க. இந்த வெயில் டைம்ல நிறைய வெரைட்டி அதே மாதிரி பண்ணுவாங்க. அரைக்கீரையில வந்து நம்ம தேங்காய் போடுவோம்ல, அந்த தேங்காய் போடாம நான் பொடி போட்டு பண்ண போறேன். அந்த பொடியை வந்துட்டு கொஞ்சமா மஸ்டர்ட் ஆயில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டோம்னாவே கையில நசுக்குனாவே பவுடர் மாதிரி ஆயிடும்। ମୁଁ ଗାଁକୁ ଯାଇକି ଆସିବା ଟାଇମ୍ରେ ବଡ଼ି ନେଇକି ଆସିବା। ଏଇଟା ବାଦାମ ବି ପକେଇ ଅଛି ନା, ସେମ୍ ବଡ଼ି ନା ମୁଁ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ବାଇଗଣ ପକେଇକି ଶାଗ ஃப்ரை କରିବା ପାଇଁ எண்ணெயில போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா உளுத்தம் ஃப்ரை பருப்பு பண்ணோம்னா ரெண்டு அதுவும் பக்கமும் நல்லா ரொம்ப அரைச்சிட்டு கிறிஸ்பியா வெந்துடும்। துணியில வந்து காட்டன் துணியில அப்படியே ரவுண்ட் ரவுண்டா வச்சிருவாங்க, நல்லா காய வச்சு அதுதான் வச்சிருப்பாங்க, அதுதான் பொடின்னு சொல்லுவாங்க। இதை வச்சு குழம்புல போட்டாவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும்। ஆனா கீரையில போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்। நம்ம கீரையில தேங்காய் போடுற மாதிரி பொடி போட்டு பண்ணுவாங்க। நான் இந்த பொடி எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் நீங்க பொடி கிடைக்கலன்னா மார்க்கெட்ல உங்களுக்கு கிடைச்சா பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா வெறுமனே இது கூட கத்திரிக்காவும் போடுவாங்க, கீரை கூட கத்திரிக்காய் பூசணிக்காய் எல்லாம் போட்டு கீரையில பண்ணுவாங்க। ரொம்ப நல்லா இருக்கும்। ஃபர்ஸ்ட் சாப்பிடும் போது எனக்கும் வந்து டேஸ்ட்னா வேற மாதிரி இருக்குன்னா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெஜிடபிளும் கீரை கூட சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்। அந்த சேம் ஃப்ரைங் பேன்ல பொடியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நான் எடுத்தாச்சு। இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நான் கத்திரிக்காய் வந்து சிவப்பு கத்திரிக்காய் வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன்। ஒரு சின்ன சின்ன கட்டு வந்து இங்க ஹைதராபாத்ல கிடைக்கும், ஒரு ரொம்ப சின்ன கட்டு, அது வந்து 5 ருபீஸ் இருக்கும் அந்த கட்டு। அந்த மாதிரி ஒரு 4 கட்டு தான் நான் வந்துட்டு இப்போ பண்ண போறேன்। கீரை அரைக்கீரை தான், நல்லா கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணியாச்சு। பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு பூண்டு வந்து இடிச்சு வச்சுக்கலாம்। கடுகு கொஞ்சம் போட்டுட்டு, இப்பவும் நான் கடுகு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணலாம்। கொஞ்சமா கடுகு போட்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய, பூண்டு இடிச்சு வச்சது, பச்சை மிளகா வந்து கொஞ்சம் காரத்துக்காக 3 பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் நான்। ସୋରିଷ ପକେଇକି ବିରି ଟିକେ ପକେଇ ଦଉଛି, ଛୋଟ ପିଆଜ ଟିକେ ବେଶୀ, ଆଉ କଞ୍ଚା ଲଙ୍କା 3ଟା କଞ୍ଚା ଲଙ୍କା, ଆଉ ରସୁଣ ନା ସେଇଟା ବି ଛିଞ୍ଚିକି ରଖୁଛି ମୁଁ। ଏସବୁ ମିଶିକି ବାଇଗଣ ନା 2ଟା ରେଡ୍ கலர் ବାଇଗଣ ନା ଛୋଟ ଛୋଟ கட் କରିକି ରଖୁଛି। ஒரிசால வந்துட்டு நம்ம கத்திரிக்காய் வந்து பயகணம்னு சொல்லுவாங்க, பச்சை மிளகாக்கு வந்து கொஞ்சம் லங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, வெங்காயத்துக்கு வந்து பியாஜோ அப்படின்னு சொல்லுவாங்க। எல்லாமே வெங்காயம் எல்லாம் வதங்கும் போது உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம்। கத்திரிக்காய் வந்து எவ்வளவு வேணுமானாலும் நம்ம சேர்த்துக்கலாம்। ஆனா நான் கீரை வந்து கொஞ்சமா இருக்கிறதால கத்திரிக்காயும் கொஞ்சம் ஒரு 2 போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக பூண்டு நல்லா இடிச்சு போட்டிருக்கேன்। கத்திரிக்காய் ரொம்ப சின்ன சின்னதா, ஒன்ஸ் கத்திரிக்காய் நல்லா குழஞ்சிட்ட உடனே அதுக்கப்புறம் கீரை போடலாம்। கீரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பசங்க சாப்பிடாதவங்களும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும்। கத்திரிக்காய் நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சதை போட்டுட்டு சிம்மில் ஃபுல்லா கவர் பண்ணி வச்சுட்டோம்னாவே உப்பு கொஞ்சம் கரெக்டா போட்டுடணும் கத்திரிக்காயில இறங்குறதுக்கு, நல்லா குழஞ்சிடும்। ଆଉ ମୁଁ କାଲି ବାଇଗଣ ପକେଇକି କରୁଛି ଶାଗ, ଭଲ ମିକ୍ସ କରିକି ଲୁଣ ପକେଇକି ରେଡ୍ କଲର ନା ସେ ବାଇଗଣ ଏଇଟା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି 2ଟା ବାଇଗଣ ସିମ୍ରେ ରଖିକି ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଛାଡୁଛି। நல்லா வெந்துடுற வரைக்கும் கத்திரிக்காய் நல்லா குழஞ்சிடணும்। இதுக்கு மஞ்சத்தூள் எதுவும் யூஸ் பண்ண வேணாம்। பூண்டோட அந்த பூண்டு பச்சை மிளகாவோட காரம் சின்ன வெங்காயம் வந்து கரெக்டா மிக்ஸ் ஆகி கத்திரிக்காய் கூட நல்லா வெந்துடும்।
ஒன்ஸ் கத்திரிக்காய் நல்லா வெந்தா மட்டும் தான் கீரை போடணும். கீரையில தண்ணி எதுவும் இல்லாம நல்லா அலசிட்டு கட் பண்ணிட்டு அந்த ஃபில்டர்ல ஜல்லடையில வச்சோம்னாவே தண்ணி ஃபுல்லா போயிடும். மண் எதுவும் இல்லாம. கொஞ்சமா கீரை இருக்கும்போது இன்கேஸ் ஒரு 4, 5 பேருக்கு பண்ணோம்னு நினைச்சா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கத்திரிக்காய் போட்டு கீரை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் ஃபுல்லா வெந்துடுச்சு. வெந்துட்ட உடனே அது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கத்திரிக்காய் நல்லா வேகணும். கத்திரிக்காய் வெந்துட்டு இருக்கு ஆல்ரெடி. கீரையா கூட சேர்ந்து வேகுற அளவுக்கு லைட்டா சிம்ல வச்சுட்டு வந்து அந்த கிளாஸ் இருக்கிறதால மேல ஹோல்ஸ் இருக்கு. ஃபுல்லா அப்படி காத்தே வராத அளவுக்கு மூடி வச்சிங்களேன்னா கீரையோட கலர் வந்து மாறிடும். இந்த கிளாஸ் கவர்ன்றதால அதுல ஹோல்ஸ் இருக்கிறதால இந்த கீரையோட கவர் மாறாது மூடி வச்சாலும். ଆମ ତମିଳନାଡୁରେ ନା ଶାଗ କେମିତି କରିବ, ଡାଲି ପକେଇ କରିବ, 3ଟା ଡାଲି, ଗୋଟେ ନର୍ମାଲ ସାମ୍ବାର କରିବ ହରଡ଼ ଡାଲି ଆଉ ଗୋଟେ ମୁଗ ଡାଲି ପକେଇକି କରିବ। ତାପରେ ଆଉ ଶାଗ ନଡିଆ ପକେଇକି କରିବ। ଆଉ ଏତିକି ଫୁଲ ଭେଜିଟେବଲ ସବୁ ପକେଇକି କିଛି ଭେରାଇଟି କରିବ ନାହିଁ। ଆମ ବଡି ପକେଇକି ଆଉ ଶାଗ ପକେଇକି କରୁଛ ନା ସେମିତି ଭେରାଇଟି ସବୁ କରିବ ନାହିଁ। ସେଇଥିପାଇଁ ମୁଁ ତମିଳନାଡୁ ଆମ ଓଡିଶା ଷ୍ଟାଇଲର କରିକି ତମିଳର ବେଶୀ ଡିଟେଲର କହୁଛି। நல்லா கீரையா கூட சேர்த்து கத்திரிக்காவும் நல்லா வெந்துடும். கத்திரிக்காய் ஃபுல்லா குழஞ்சிட்டு இருந்தாதான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்கேஸ் வந்து கீரை ஒரு பசங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க, கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்கல்ல. அப்படி இருக்கிற பசங்களுக்கு இதை மாதிரி சேர்த்துட்டு அந்த பொடி வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். நீங்க இன்கேஸ் பொடி இல்லைன்னா உங்க வீட்டுல வேற ஏதாவது வடகம், அப்பள வடகம் அந்த மாதிரி இருந்ததுல அதை ஃப்ரை பண்ணிட்டு கூட லாஸ்டா கீரையா கூட சேர்த்துட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட். கீரையில எப்பவுமே காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாதான் நல்லா இருக்கும். உப்பு வந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு போட்டுட்டு இன்கேஸ் காரம் கம்மியா இருந்தா இன்னொரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பூண்டு எல்லாம் ஃபுல்லா நல்லா வெந்துச்சு. கத்திரிக்காய் கூட கீரையோட அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கும்போது நல்லா நம்ம கீரை பார்த்த உடனே நல்லா வெந்துட்டு இருக்கணும். ஒரு சூப்பரா சூடா சாப்பாடு போட்டுட்டு கொஞ்சமா நெய் போட்டுட்டு இந்த கீரையை வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியா இருக்கும். பொடி வந்து இன்னொன்னு வந்து நான் இப்ப ஃப்ரை பண்ணல, அதே மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு வந்து ஒரு சில வந்து பொடி சூடா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த பொடியை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுல வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, பூண்டு இந்த பொடி போட்டுட்டு நல்லா இடிச்சிட்டு மிக்சியில வச்சு அரைக்க மாட்டாங்க, அந்த கையில இடிப்பாங்கல்ல, அந்த இடிச்சிட்டு அது கூட வந்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமா மஸ்டர்ட் ஆயில் சேர்ந்துட்டு சாப்பாடு கூட வச்சுன்னு சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அதோட டேஸ்டும். நான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த பொடி வந்து ஃபுல்லா ஆறிடுச்சு. நம்ம கையில இப்படி நசுக்குனாவே ஃபுல்லா பவுடர் ஆயிடுது இந்த பொடி. ஒன்னொன்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை இடிச்சுட்டு போடலாம். இந்த பொடி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிறதால நான் கையிலேயே ஃபுல்லா அது பொடியாக்கிட்டு அது கூட வந்து வேர்க்கல்லையும் மிக்ஸ் ஆயிருக்கு. நல்லா ரொம்ப பொடியாக்குவோம்னா மீடியமா பொடியாக்கிட்டு கீரையில சேர்த்துட்டோம்னாவே ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். அது இதுதான் பொடி சாகோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது கூட கத்திரிக்காவும் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஊர்ல வந்து ஒரு நம்ம சேம் வெஜிடபிள் தான் ஒரு ஊர்ல ஒரு வெரைட்டில பண்ணுவாங்க. இது நம்ம ஒரிசால வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. காரம், அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட், கீரையோட டேஸ்ட் இந்த பொடியோட சேர்ந்து செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட். செய்யும் போதே வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரிசாவோட ஃபேமஸ். இது கீரை கத்திரிக்காய் பொடி சேர்த்து பண்றது। ମୋ ବଡି ନା ଏ ବଡି ବେଶୀ ସଫ୍ଟ ରହିବ ନା, ସେଇଟା ପାଇଁ ହାତରେ ଭାଙ୍ଗିକି ସେ ଭିତରେ ବାଦାମ ବି ଅଛି। ଗାଁରୁ ନେଇକି ଆସିକି ମୁଁ ଫ୍ରିଜରେ ରଖିଦଉଛି। ଏ ବଡି ସବ କିଛି ଖରାପ ହବନି, ପୋକ ଆସିବନି। ସେଇଟା ପାଇଁ ଆମ ଫ୍ରିଜରେ ଏୟାର ଟାଇଟ୍ କଣ୍ଟେନର ରଖିବ ଟାଇମରେ ପୋକ ଆସୁନାହାନ୍ତି, ବଢିଆ ଅଛି ଏଇଟା। ମୁଁ ଲାଷ୍ଟ ଗାଁ ଯିବା ଟାଇମରେ ନେଇକି ଆସିଛି, ଫିର ବି ଟିକେ ବି ଖରାପ ହଉନି। இந்த பொடி வந்து வீட்டுங்களையும் பண்ணுவாங்க, இப்போ கடையிலையும் கிடைக்குது ஒரிசால। நான் எடுத்துன்னு வந்துட்டு அதை நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன்। அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அதில் பூச்செல்லாம் பிடிக்காது, இல்லை வெளியே வச்சோம்னா பூச்செல்லாம் பிடிச்சிடும்। சூப்பராக ஒரிசா ஸ்டைலில் கீரை பண்ணியிருக்கு, அரைக்கீரை। நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்। சாட்டர்டே எங்களோட சாப்பாடு சாம்பார் ப்ளஸ் கீரை பொரியல், அப்புறம் சொரக்காய், அது கூட மஷ்ரூம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம்। எப்பவுமே இருக்கிற மாதிரி வெள்ளரிக்காயும் வெங்காயம் எப்பவுமே இருக்கும் அந்த காம்பினேஷன்। நல்ல சூடான சாப்பாட்டுல சாம்பார், அது கூட கீரை போட்டு சாப்பிட்றோம்। நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க। தேங்க்யூ।